ஆப்கானிஸ்தானில் இருக்கும் தீவிர போராளி குழுக்கள், அதாவது கவாரஜ் என்று சொல்லக்கூடிய பிரிவை சார்ந்தவர்களுக்கும் பாகிஸ்தான் இராணுவத்திற்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் இதுகாரம் 30 பேர் கொல்லப்பட்டிருப்பதாக ரியூட்டர் தளத்திலிருந்து தம் செய்தியில் தெரிவித்திருக்கிறது. மிக முக்கியமாக இந்த போர் எதற்காக ஆரம்பித்தது? ஆப்கானிஸ்தான் எல்லைக்கு அருகே இந்த அக்டோபர் 7ஆம் தேதி பாகிஸ்தான் இராணுவப் படையின் மீது பதுங்கியிருந்த தாக்குதல் நடத்தியதில்தான் இதில் ஈடுபட்ட 30 போராளிகளை அதன் பாதுகாப்பு படைகள் கொன்றதாக பாகிஸ்தான் இராணுவம் இன்றைக்கு வெளிப்படையாக அறிவித்திருக்கிறது. இதில் 9 மற்றும் 2 அதிகாரிகள், பாகிஸ்தான் இராணுவத்துறை அதிகாரிகள் கொல்லப்பட்டிருக்கிற செய்தியும் கூட ராய்ட்டர்ஸ் செய்தி முகமை தற்போது உறுதி செய்திருக்கிறது. குறிப்பாக இந்த மோதலுக்கு தாலிப்கள் பின்னணியில் இருக்கிறார்களா? நீண்ட நெடிய பஸ்தூன் இனக்குழுக்களான தலிப்களுக்கும் தெஹ்ரீகே தலிபான் என்ற அமைப்பிற்கும் ஏற்பட்ட இந்த இடைப்பிரிவை பாகிஸ்தான் எப்படி பார்க்கிறது? மலைகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பல இனக்குழுக்கள் தீவிர இஸ்லாமிய குழுக்களாக தங்களை அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள். தெஹ்ரீக் இ தாலிபான் பாகிஸ்தான் என்ற ஒரு போராளி குழு அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்தை முழுமையாக தூக்கி எறிந்துவிட்டு அதற்கு பதிலாக இஸ்லாமிய தலைமையிலான கடுமையான ஒரு ஆட்சி முறையை, அதாவது ஷரியா என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய சட்டத்திட்டத்தின் முறையிலான ஆட்சியை கொண்டு வருவதற்காக அவர்கள் போராடி வருகிறார்கள். சில ஆண்டுகளுக்கு முன்பு பாகிஸ்தான் இராணுவ பள்ளியில் 144 பேர் கொல்லப்பட்ட அந்த ஸ்கூலில் இதற்கும் தெஹ்ரீகே தலிபானுக்கும் சம்பந்தம் இருப்பதாகவும் கூட அன்று பேசப்பட்டது. இந்த நிலையில் அக்டோபர் 7 நடந்த இந்த சம்பவத்தை இன்று வெள்ளிக்கிழமை ராய்ட்டர்ஸ் முகாம் அது உறுதி செய்திருக்கிறது. அதன் தளத்தில் வெளியான செய்தியில் 7 அன்று அக்டோபர் மாதம் ஒரக்சாய் மாவட்டத்தில் நடந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றதாகவும் கூட ராய்ட்டர்ஸ் டெய்லி ஃப்ரீபிங் செய்தி மடல் செய்தியை உறுதிப்படுத்தியது. இந்த நடவடிக்கையின் போது நம்பகமான உளவுத்துறையின் அடிப்படையில் பாகிஸ்தானுடைய இன்டெலிஜென்ஸ் தேடுதல் வேட்டை மற்றும் தீவிர கண்காணிப்பில் இந்த தீவிர துப்பாக்கி சண்டை நடந்ததாகவும் பயங்கரவாத சம்பவத்தில் அதில் ஈடுபட்ட 30 இந்திய ஆதரவுடைய கவாரிஜ் போராளிகள் அனைவரும் நரகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளார்கள் என்று பாகிஸ்தான் இராணுவம் ஒரு அறிக்கையில் தெரிவிக்கின்றது. பாகிஸ்தான் இதில் இந்தியாவினுடைய பணம் இந்த கவாரிஜ் போராளிகளுக்கு இந்திய இன்டெலிஜென்ஸின் மூலம் கொடுக்கப்படுவதாக குற்றச்சாட்டு அதை வைத்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் கடந்த மே மாதத்தில் பல தசாப்தங்களில் அண்டைய நாடுகள் தங்கள் மோசமான மோதலில் ஈடுபட்டதிலிருந்து இந்தியாவுடனான உறவுகள் குறைக்கப்பட்டதாகவும் பாகிஸ்தான் கூறுகிறது. எல்லைகளுக்குள் தாக்குதல்களை நடத்தும் போராளிகளுக்கு இந்தியா நிதி அளிப்பதாகவும் பாகிஸ்தான் தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்த நிலையில் இந்தியா இந்த குற்றச்சாட்டுகளுக்கு போதிய ஆதாரமற்றது என்றும் அந்த குற்றச்சாட்டை முழுமையாக நிராகரித்திருக்கிறது. பாகிஸ்தானின் அறிக்கை குறித்த கருத்து கோரியதற்கு இந்திய வெளிவிவகாரத்துறை செய்தி தொடர்பாளர் உடனடியாக எந்த பதிலும் அளிக்க மறுத்துவிட்டார். பாகிஸ்தானுக்கு எதிரான தாக்குதல்களை பயிற்றுவிக்கவும் திட்டமிடவும் போராளிகள் அண்டைனான ஆப்கானிஸ்தானை பயன்படுத்துவதாக பாகிஸ்தான் கூறிய குற்றச்சாட்டுகளை பாகிஸ்தானில் ஆளும் காபூல் தாலிபான்கள் முழுமையாக நிராகரித்திருக்கிறார்கள் அல்லது மறுத்திருக்கிறார்கள். 2021ஆம் ஆண்டில் அமெரிக்கா தலைமையிலான நேட்டோ கூட்டுப்படைகள் அங்கு இருக்கக்கூடிய அஷ்ரப் கானியுடன் ஆட்சியை ஒப்படைத்துவிட்டு 18 ஆண்டுகள் நடந்த போரில் பெரும் தோல்வியோடு அவர்கள் ஆப்கானை விட்டு இடம்பெயர்ந்தார்கள், அமெரிக்காவுக்கு திரும்பினார்கள். அதற்கு பின்பு அங்கே தாலிப்களுடைய நிர்வாகம் அதிகாரத்தை கைப்பற்றியதிலிருந்து ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் உறவுகள் மெல்ல மெல்ல சீர்குலைந்தன. காபூலில் குண்டுவெடிப்புகள் கேட்ட சில மணி நேரங்களுக்கு பிறகு இராணுவத்தின் அறிக்கையும் வெளிவந்துள்ளது.
ஆப்கானிஸ்தான் தலிபான் வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அமீர் கான் முத்தாக்கி தற்போது 10 நாள் சுற்றுப்பயணமாக இந்தியாவிற்கு வருகை தரும் நேரத்தில் தலிப் தலைவர் ஆட்சிக்கு வந்த பின்னர் நாட்டிற்குள் மேற்கொண்ட முதல் பயணம் இதுவாகவும் பார்க்கப்படுகிறது. வியாழக்கிழமை ஒரு குண்டுவெடிப்பை உறுதிப்படுத்திய தலிப் நிர்வாகம் இதன் மூலம் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என்றும் அவர்கள் கருத்து கூறியிருக்கிறார்கள். இந்த விவகாரம் விசாரணையில் இருப்பதாகவும் தற்போது ஆப்கனிலிருந்து செய்திகள் கசிந்துள்ளன. நாட்டில் வடமேற்கில் பாகிஸ்தானில் ஆயுதமேந்திய போராளிகள் நடத்திய இந்த துப்பாக்கி சண்டையில் இதற்கில் இந்த ஒரக்சான் மாவட்டத்தில் ஏற்பட்ட உளவுத்துறை நடவடிக்கையில்தான் முதற்கட்ட தகவல்களில் டசன் கணக்கில் தலிபான்கள் கொல்லப்பட்டார்கள் என்ற செய்தியும் கூட தற்போது உறுதியாகி இருக்கின்றது. உளவுத்துறையின் சோதனையில் நடைபெற்றதில் இறந்தவர்களில் பாகிஸ்தானினுடைய லெப்டினன்ட் கர்னல் ஜுனைத் ஆரிஃப் மற்றும் அவரது துணை மேஜர் தயாப் ரஹத் மற்றும் 9 வீரர்களும் அடங்குவர் என்றும் 19 போராளிகள் என்று கூறப்பட்ட இராணுவம் தெரிவித்த கருத்தை மறுத்த ராய்ட்டர் முகாம் 30க்கும் மேற்பட்ட ஆப்கன் தெஹ்ரீகே தாலிபான் செய்யப்பட்டிருப்பதாகவும் கூட அந்த செய்தியில் தெரிகிறது. இது குறித்த அறிக்கையில் பாகிஸ்தான் பிரதமர் ஷானவாஸ் ஷெரீப் பாதுகாப்பு படையின் சேவையை அவர் பாராட்டினார் மற்றும் உயிரிழந்த துருப்புகளுக்கும் அஞ்சலி செலுத்தினார். சமீபத்திய மாதங்களில் அரசாங்கத்தை தூக்கி எறிந்து அதற்கு பதிலாக தங்கள் கடுமையான இஸ்லாமிய நிர்வாகத்தோடு மாற்ற விரும்பும் தாலிப் அதாவது தெஹ்ரீக் ஏ தலிப் பாகிஸ்தான் பாதுகாப்பு படைகள் மீதான தாக்குதலை முடக்கிவிட்டார்கள். பாகிஸ்தானுக்கு எதிராக தாக்குதலுக்கு பயிற்சி அளிக்கவும் திட்டமிடவும் அண்டை நாடுகளான ஆப்கானிஸ்தானை பயன்படுத்துவதாக இஸ்லாமாபாத் குற்றச்சாட்டு கூறுகிறது. அதே நேரத்தில் பாகிஸ்தான் தனது பரம எதிரியான இந்தியா அவர்களுக்கு நிதி அளித்து ஆதரிக்கிறது என்றும் குற்றச்சாட்டை வைத்திருக்கும் நிலையில் இந்திய அரசுத்துறை பேச்சாளர்கள், வெளிவிவகாரத்துறை செய்தி தொடர்பாளர்கள் இதனை முழுமையாக நிராகரித்தார்கள். தெஹ்ரீகே தாலிபான் ஒரு கடும்போக்குவாத தீவிர இஸ்லாமிய அடிப்படை குழுக்கள் என்றுதான் நாம் இவர்களை பார்க்க முடிகின்றது. கவாரிஜ் என்றால் என்ன? இஸ்லாமிய சட்டத்தை அமல்படுத்தும் இவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு அரபு நாட்டில் நபிகள் நாயகத்தின் மரணத்திற்கு பின்பு உருவானார்கள். இந்த கவாரிஜ் என்பவர்கள் கடுமைவாதிகள். சிறு சிறு தவறுகளுக்கெல்லாம் இஸ்லாமிய நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று கைகளை கால்கள் வெட்டுவது, சிறை சேதம் செய்வது என்ற கடும் போக்குவாத நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொள்வார்கள். இந்த நடவடிக்கை அன்றைய காலகட்டத்திலே மிக கடுமையான மோசமான நடவடிக்கை என்றும் இது சமாதானத்தையும் அன்பையும் விரும்பும் ஒரு நடவடிக்கைகளில் மன்னிப்பை கோராத நிஷத்தில் சுயமாக உருவாக்கி கொண்ட இது போன்ற கவாரிஜின் கொள்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படாத இந்த நேரத்திலும் கூட ஆப்கானிஸ்தானில் தலிபான் தெஹ்ரீகே தாலிபான் என்ற அமைப்பு இதை அடிப்படையாக கொண்டால் இது வருங்கால நிலைமையை மோசமாக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. பொதுவாக எல்லா மதங்களும் எல்லா கொள்கைகளும் மன்னிப்பையும் மாண்புகளையும் விளங்கும். அதே நேரத்தில் தாங்கள் பிடித்து கொண்ட ஒரு கடுமைவாத கருத்தின் அடிப்படையில் தாமே சுயமாக உருவாக்கி கொண்டு இதுபோன்று மக்களை அரசு பள்ளிகளில் சிறு குழந்தைகளை சுட்டு வேட்டைகளை நடத்துவது, கடுமையாக மக்களுக்கு சட்டத்திட்டங்களை சுயாதீன கொள்கையின் அடிப்படையில் மாற்ற துணிக்கும் ஒரு குழுக்களுக்கு எதிராக பாகிஸ்தான் தற்போது துப்பாக்கி சூடு நடத்தியிருக்கிறது. இந்த நேரத்தில் சர்வதேச தொடர்புகளை ஆய்வு செய்யும் நிலையில் அமீர் கான் முத்தாக்கியின் இந்திய விஜயமும் இந்திய வணிக குழுவோடு அமீர் கான் முத்தாக்கி பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றார். ஆப்கானிஸ்தானுடைய ராஜ்ய தலிபானிச தலைவர் அஹுண்டா ஷா
அவரோடு முத்தாக்கி தீவிர பேச்சுவார்த்தை நடத்தியும் சில உறுதிமொழிகளை பெற்ற பின்புதான் அவர் இந்தியா ரஷ்யாவுக்கு பயணித்தார். இந்த பயணத்தினூடே இந்திய உறவுகள் மேம்படும் என்றும் ஆப்கானிஸ்தான் இந்திய மக்களுக்கிடையில் இயற்கையான நல்லுறவு தொடரும் நிலையில் பாகிஸ்தான் ஆப்கன் மீதும் இந்தியாவின் மீதும் தற்போது பரஸ்பரம் வைத்திருக்கிற குற்றச்சாட்டு சர்வதேச அளவில் மிகவும் பேச்சும் பொருளாகவும் இது சர்வதேச அளவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சர்வதேச செய்திகளுக்காக நன்றி.